கக்கூசுல ஊழல், கக்கூசுல காசு பொறுக்கிற தீய சக்தி, கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால இந்த ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் உங்களுடைய முதல் மாநாடு உண்மையான இந்துக்களுக்கு அவர் உண்மையான ஹிந்துவா? இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன், நான் குங்குமம் வச்சுருக்கேன், பட்டை போட்டுருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? யார் வேணால் என்ன வேணால் சொல்லியிருக்கணும், சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோட கோஷம்? நாலு மாவடி மோகன் சி லாசரஸ். நாலு மாவடி மோகன் சி லாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால், கும்பகோணத்திற்கு பாருங்கள், அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்கு. ஹிந்து கோவில்களை பற்றி பேசினானா இல்லையா? இந்த நாலு மாவடி மோகன் சி லாசரஸ் அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலூயா பாபு போட்டாரு. இது ஹிந்து விரோதி தானே. தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால இந்த மாதிரியெல்லாம் நீங்க பேச வேண்டாம். அவர் ஒரு தடவை என்னை ஏழரைன்னாராம். நான் அப்பவே சொல்லியிருக்கேன், 26ல் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவரை இந்த ஏழரை ஓயாதுன்னு. அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி என் கையில் இன்னைக்கு தமிழ் அரசாங்கம் இருக்கு. அதனால அதுக்கு இந்த மாநாடு தடை விதிப்பு எடுத்து எதுவும் நடவடிக்கை? மாநாடு யார் தடை பண்ண? ஏற்கனவே நீங்கள் எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னால், திருச்சியில் நம்ம பெருங்கோட்டு மாநாடு மிக சிறப்பாக தொண்டர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது. அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம்? இந்த அரசாங்கம் கொடுத்ததா? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இட் இஸ் அ சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி. அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு, அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம், ஜனநாயக விரோதம், சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டின் முதல்வர்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படும். அமித்ஷா வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளுவாரத்தில் வந்து பாரதிய தலையிட்டு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு. யார் சொல்றது இந்த குற்றச்சாட்டை? எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா? எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டுருக்கீங்க. அது சொன்ன தீய சக்தி யாரு எனக்கு தெரியாது. நான் படிக்கலை, நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு எதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே, ஈவேரா எதுக்கு தலையிட்டார்? அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம் சரிதானே? நான் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை பொருங்க. உங்கள் கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேறு வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாது, என்னால் பயன்படுத்த. சார், அமித்ஷா வருகையின் மூலம் தமிழக அரசியலில் மாற்றங்கள் எதுவும் இருக்குமா? அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஆனால் ராம்தாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரி குருமூர்த்தி அவர்கள் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததில் என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால் அதை பற்றி ஏன் நாம் டிஸ்கஸ் பண்ணணும்? டூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் மெட். ஒன்றும் தப்பு இல்லையா? அது யாருக்கு அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்தில் போய் கேட்கணுமா? என்ன இந்த இந்து விரோதத்தி சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்குறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவித்தா 6 மணி நேரத்துக்குள்ள எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழி அலறணும்? ஏன் அலறுனீங்க? நான் கேட்குறேன்.
விட்டு வெளில போனப்ப அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு தேடாய் சொன்னார்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு.